தனியார் உணவகத்தில் உணவருந்திய இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த 4 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. சிவகங்கை அருகே இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் அபர்நாத் தம்பதியினர் தங்கள் 2 பெண் குழந்தைகளுடன் மதுரை உணவகத்தில் சாப்பிட்ட பின்னர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கார்த்திக் அபர்நாத் தம்பதியினருக்கு 13 வயதில் கனுஷ்கா மற்றும் 5 வயதில் சுபிஷா என 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கனுஷ்காவின் பிறந்த நாளை கொண்டாட குடும்பத்தினர் மதுரைக்கு சென்றுள்ளனர். நாராயணபுரம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் சாப்பிட்ட பிறகு வீடு திரும்பியதும் 4 உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலுதவி பெற்று பின்னர் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கார்த்திக் வெளிநாட்டில் பணிபுரிந்து தற்போது சொந்த ஊர் திரும்பியுள்ளார். அவரது மனைவி ஏரியூர் பகுதியில் உள்ள கூட்டுறவு வங்கியில் பணிபுரிகிறார். கார்த்திக்கின் தந்தை சண்முகநாதன் மற்றும் தாய் சாந்தி ஆகியோர் சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து உணவகங்களிலும் ஆய்வு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் புகார் அளிக்கும் கடைகளில் மட்டும் உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்துவிட்டு மற்ற கடைகளை ஆய்வு செய்வதில்லை என்று பொதுமக்கள் இன்று மதியம் சுமார் 12 மணி அளவில் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் சிவகங்கை வந்து நேற்று பையனும் மருமக பேத்தி 2 பேருக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட பிறந்த நாள் ட்ரெஸ் எடுக்க போனாங்க. ட்ரெஸ் எடுக்க போன இடத்துல மதியானம் சாப்பிட்டு இருந்துருக்குறாங்க. ஒரு ஹோட்டல் ஐயங்கார் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. மத்தியானம் நைட்டு வீட்டுக்கு வந்தவங்க நைட்டு 1 மணிக்கு ஒவ்வொருத்தருக்காக வாந்தி பேதி போய்கிட்டே இருந்திருக்கு. இப்போ நாங்கள் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணினதுக்குள்ள இப்போ பண்ணியிருக்கிறோம். சிவகங்கை ஆஸ்பத்திரியில் தான் பண்ணியிருக்கோம். அவள் ஒருத்தருமே இன்னும் இதாக ஆகலை. அது என்ன செய்கிறதுன்னே தெரியலை. நீங்கள் உணவுத்துறை அதிகாரியை நீங்கள் எல்லா கடையிலும் நீங்கள் சோதனை பண்ணுங்கள். இப்படி மக்கள் கிடந்து இப்படி நாங்கள் நம்பித்தான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். இப்படி கிடக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு நாங்கள் பிள்ளைக்கு பொழைக்காதான 4 உயிர் கிடக்குது இந்த ஆஸ்பத்திரியில். நேற்று இந்த 1 வாரமாக நம்ம கிடக்குறாங்க. நாங்கள் என்ன செய்கிறது சொல்லுங்கள். நீங்கள் உணவு அதிகாரியை அது எல்லா கடைகளையும் செக் பண்ணுங்கள். பண்ணிட்டு இது பண்ணுங்கள். இது வெயில் காலம் தான், கெட்டு போகிறது இது இருக்குமா. இங்கே ஆய்வு பண்ணணும். எல்லா ஊர்லையும் இதே நடக்குது. எங்கேயுமே இப்போ சாப்பிட எங்களுக்கு பயமாக இருக்குது. ஆனால் என் பிள்ளைங்க இப்போ கிடக்குது. என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே எங்களுக்கு தெரியலை. இதுக்கு என்ன அதிகாரியா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இதே எங்களுக்கு கேட்டு கொடுத்து அது எல்லா இதுலையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு கேட்டு கொடுங்க. என் பிள்ளை என் மருமக பேத்தியை கிடக்குறாங்க. அதுக்கு என்ன பதில் எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன செய்கிறது? பொழைக்காதெல்லாம் தெரியலை. அந்த கடையில் கறியதையும் சாப்பிட்டு வந்தோம்னு சொல்லுது. இது என்ன பண்ணி வச்சேன் என்னன்னு தெரியலை. நீங்கள் எல்லா ஊர்லேயுமே இதுதான் சார் நடக்குது. நீங்கள் பார்த்து நீங்கள் ஆய்வு பண்ணி எல்லா கடையிலும் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். பண்ணாமல் நீங்கள் இருக்கிறதுனாலதான் அவங்க எல்லாத்தையும் எதாவது போட்டு விட்டு பள்ளத்துக்களை கொண்டாந்து போட்டு விட்டு மக்கள் அப்படி எத்தனை மக்களை கொண்டிருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தை பார்க்கையில தெரியுது. இப்போ நாங்கள் எப்படி நம்பி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம்? நீங்கள் நீங்கள் அதை இப்போ ஆய்வு பண்ணுங்கள். மதுரையாக இருக்கட்டும், சிவகங்கையாக இருக்கட்டும், எல்லா ஊரும் நீங்கள் பண்ணணும். ஊட நீங்கள் பண்ணினாத்தான் இது மக்கள் நம்பிக்கை நாங்கள் படுவோம். இப்போ 4 பேர் கிடக்கிற இந்த 4 உசருக்கு என்ன பதில் சொல்லுங்க. என் பேர் சாந்தி. இது எங்கள் வீட்டுக்காரு சண்முகநாதன்.